இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மைக்கேல் பி ஜோர்டன் நடித்திருக்கும் சின்னர்ஸ் ஆங்கில படத்தின் முழு கதையை நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரியான் குக்லர் தயாரித்து இயக்கியிருக்கும் இந்த திரைப்படம் பெயர் சின்னர்ஸ். ஒரு சின்ன பையன் உடைந்த கிட்டாருடன், பதட்டத்துடன், உடலில் பலத்த காயங்களுடன் அவன் கிராமத்தில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு வருகிறான். அவன் எதையோ கண்டு பயந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த அந்த சர்ச் ஃபாதர், அவர் சர்ச் ஃபாதர் மட்டுமல்ல, இந்த சிறுவனுக்கும் அவர்தான் ஃபாதர். அந்த சிறுவனை சமாதானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார். அவன் சொல்லும் கதை ஒரு டிராகுலா கும்பல் செய்த அட்டூழிய கதை. அது என்ன, எப்படிப்பட்ட பயங்கரம் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். படத்தின் கதாநாயகன் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர். அவரும் அவருடைய இரட்டை சகோதரர் இருவரும் அமெரிக்காவில் உள்ள மிசிசிபி மாகாணத்தில் வருகிறார்கள். இருவரும் மிகப்பெரிய கேங்ஸ்டர். பூமியின் சொர்க்கம் அப்போது அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மாகாணம் என்று எண்ணி அங்கு சென்ற இந்த ட்வின் பிரதர்ஸ் அங்கே வெள்ளை இன மக்களால் துன்புறுத்தப்பட்டு அந்த ஊரில் உள்ள பெரிய கேங்ஸ்டரிடமிருந்து கொள்ளையடித்து வந்த பணத்திலும் அவர்களே சம்பாதித்த பணத்தையும் வைத்துக் கொண்டு அவர்கள் சொந்த மாகாணமான மிசிசிபியில் உள்ள ஒரு இடத்தை வாங்கி ஒரு நைட் கிளப், அதுவும் கருப்பு இன மக்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு நைட் கிளப்பை ஆரம்பிக்க நினைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சேர்த்து வைத்த அனைத்து பணத்தையும் இவர்கள் ஊரில் உள்ள ஒரு வெள்ளைக்காரனம் உள்ள ஒரு மில்லை விலை பேசி மொத்த பணத்தையும் செட்டில் செய்து அந்த இடத்தை வாங்கி விடுகிறார்கள். அந்த வெள்ளைக்கார ஓரிடம் இந்த மில் மற்றும் இதை சுற்றி உள்ள என் இடத்தில் எந்த வெள்ளைக்காரரும் தெரியக்கூடாது, மீறி தெரிந்தால் தலையை எடுத்து விடுவேன் என்று மிரட்டி அனுப்புகிறான் அந்த ஹீரோ. அன்று சாட்டர்டே. எனவே இடத்தை வாங்கியவுடன் அந்த இடத்தில் இன்றைய நைட் கிளப் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதில் வேலை செய்ய வேலையாட்களையும் கலந்து கொள்ள கருப்பின மக்களையும் அழைத்து வர இருவரும் இருவேறு பாதைகளில் செல்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு தெரியாது இவர்கள் அனைவரும் டிராகுலாவாக மாறப்போகிறார்கள் என்று. சமையல் வேலை செய்ய ஒரு ஜப்பானால், வாட்ச்மேன் வேலை, சர்வீஸ் வேலை மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்த கருப்பின மக்கள் என அனைவரையும் தேர்வு செய்கிறார்கள். ஒரு நடனமான அழகான ஒரு கருப்பு இன இளம்பெண் அவர்களையும் தேர்வு செய்து அனைவரையும் அந்த கிளப்புக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். எந்த வெள்ளை இனத்தவரும் அங்கு இல்லாமல் வெறும் கருப்பின மக்களை மட்டும் வைத்து ஒரு கிளப் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆசை இனிதே துவங்கிறது. இது ஒரு ஹீரோவுக்கு ஒரு கருப்பு மனைவி. துரதிருஷ்டவசமாக இவர்கள் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பிறந்த குழந்தை இறந்திருக்கும். அதுவும் இவன் எதிரிகள் குழந்தையை கொன்றிருப்பார்கள். அவரும் அந்த மனைவியும் கலந்து கொள்வார். இன்னொரு ஹீரோவின் காதலி ஒரு வெள்ளைக்கார பெண். அவரும் எப்படியாவது இந்த கிளப்புக்குள் வந்துவிட வேண்டும் என்று போராடி அவர் மட்டும் ஒரே ஒரு வெள்ளை இன பெண், அவர் மட்டும் உள்ளே வந்து விடுவார். அந்த கிளப்பில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த வந்தவன் தான் அந்த சிறுவன். யார் அந்த சிறுவன்? அவனுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு? அவன் வசிக்கும் கிராமத்தில் உள்ளவர்கள் இசையை மயக்கி அவர்கள் இசையில் இறைவனும் சாத்தானும் மயங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் இசையமைப்பாளர்கள் என்று ஒரு நம்பிக்கை. அது அந்த கிராமத்துக்கு கிடைத்த வரம். ஆனால் அந்த இசையை அவர்கள் எந்த காரணத்துக்கும் இசைக்க மாட்டார்கள். இசைத்தால் பிரச்சனை வரும் என்று எண்ணி சர்ச்சுக்கு வெளியே அந்த இசையை மட்டும் இசைக்க மாட்டார்கள். அந்த கிராமத்தில் உள்ள தலைவன் தான் ஃபாதர். அவருடைய மகன் தான் அந்த சிறுவன். இப்போது அந்த சிறுவன் தன்னுடைய நைட் கிளப்பில் இசைக்க ஹீரோ அழைத்து வருகிறார். அப்போது சிறுவனின் தந்தை எக்காரணம் கொண்டும் மாய இசையை இசைத்து விடாதே என்று எச்சரித்து அனுப்புகிறார். ஆனால் அந்த சிறுவன் கிளப்பில் உள்ள ஒரு கருப்பின பெண்ணை காதல் வயப்படுத்த அந்த இசையை இசைத்து விடுகிறார். அப்போது அதுவரை சரியாக சென்று வந்த கிளப் பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்து விட்டது. 3 வெள்ளை இன மக்கள் அங்கே வந்து நாங்களும் உங்களுடைய கிளப்புக்குள் வர வேண்டிய என்று ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஹீரோ அவர்களை வெள்ளையர்கள் உள்ளே அனுமதி இல்லை என்று கூறி அனுப்பிவிடுகிறார். அந்த மூவரும் யார் தெரியுமா? டிராகுலா. அதில் ஒரு தலைவன் டிராகுலா ஏற்கனவே அந்த கூறில் உள்ள இருவரை கழுத்தில் கடித்து அவர்களையும் டிராகுலாவாக மாற்றியிருப்பான். அந்த மூவரும் தான் இந்த மூவரும். இதன் பிறகு கிளப்புக்குள் உள்ளே ஒரே ஒரு வெள்ளை பெண்ணாக ஹீரோயின் சண்டை போட்டுக் கொண்டு வந்து அந்த நட்ட நடு இரவில் தனியாக வெளியே வருகிறார். ஆனால் வெளியே அந்த 3 பேரும் தனியாக ஒரு இசை கச்சேரி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த வெள்ளைக்கார பெண்ணும் கலந்து கொண்டு சிறிது நேரத்தில் அந்த தலைவன் அந்த வெள்ளைக்கார பெண்ணின் கழுத்தை கடித்து அவளை டிராகுலாவாக மாற்றினான். மனித ரத்தம் குடிக்கும் டிராகுலாவாக மாற்றிவிட்டார். இப்போது டிராகுலாவாக மாறிய ஹீரோயின் கிளப்புக்குள் சென்று தன்னுடைய காதலனை தனியே அழைத்துக் கொண்டு போய் காதலிப்பது போல் நடித்து அவன் கழுத்தை கடித்து அவனையும் டிராகுலாவாக மாற்றிவிடுகிறது. இதை கண்ட ஹீரோ தன் தம்பிக்கு இப்படி ஆகிவிட்டதே அழுது அனைவரையும் பார்ட்டி முடிந்துவிட்டது, கிளம்புங்கள் என்று வெளியே அனுப்பிவிடுகிறான். அதற்காக காத்துக் கொண்டிருந்த மற்ற டிராகுலாக்கள் வெளியே வந்த அனைவரையும் கடித்து அனைவரையும் டிராகுலாவாக மாற்றிவிடுகிறது. இதுவரை டிராகுலா சிறிதும் மனிதர்கள் பலரும் இருந்தனர். ஆனால் இப்போது மனிதர்கள் சிலரும் டிராகுலாவில் பலருமாக மாறிவிட்டது. உள்ளே இருப்பவர்களின் சமையல் செய்ய வந்த ஜப்பான் பெண்ணின் கணவன் நான் எப்படியாவது கார் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி வெளியே போயிருப்பான். அவனும் டிராகுலாவாக மாறிவிடுவான். முதலில் இந்த 3 டிராகுலாக்களையும் கிளப்புக்கு வர அனுமதி கேட்பார்கள் இல்லையா? அப்போது அனுமதி தராதால் உங்களில் ஒருவர் அழைக்கும் வரை நான் உள்ளே வரமாட்டேன் என்று தலைவன் டிராகுலா கூறியிருக்கும். எனவே நான் கிளப்புக்கு வராமல் வெளியே இருந்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கும். கணவனை இழந்த ஜப்பான் பெண் இங்கே டிராகுலா பறந்து சென்று தன் குழந்தையும் கொண்டு விடப் போகிறதோ என்று எண்ணி டிராகுலாக்களை உள்ளே அழைத்து விடுவான். அதுவரை வெளியே சுற்றிக் கொண்டிருந்த டிராகுலாக்கள் உள்ளே நுழைந்து அனைவரையும் சர்வநாசம் செய்து கொண்டிருக்கும். உள்ளே இருப்பவர்கள் டிராகுலாவாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அப்போது ஹீரோ மற்றும் சிறுவன் மட்டுமே மிஞ்சியிருப்பார்கள். ஹீரோவின் கருப்பு காதலியை டிராகுலா கடித்தவுடன் ஹீரோ அவளை தன் மனதை கல்லாக்கி குத்தி கொண்டு விடுவான். அவள் டிராகுலாவாக மாறுவதற்குள் குத்தினால்தான் அவள் டிராகுலாவாக மாற மாட்டாள் என்பதுதான் ஹீரோவுக்கு தெரிந்த விஷயமாயிற்றே. இதற்கிடையில் இரவு முடியும் நேரம் நெருங்கி பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிடும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், டிராகுலா சூரிய ஒளிப்பட்டால் மட்டுமே பொசுங்கி எரிந்து இறக்கும். வேறு வகையில் அதை கொள்ள முடியாது. அதனால்தான் டிராகுலா பகல் வேளைகளில் இருட்டாக இருக்கும் பகுதிக்கு சென்று ஒளிந்து கொள்ளும். இந்த வேளையில் இறுதியாக அந்த டிராகுலா அனைத்தையும் கொள்ள திட்டமிடும் ஹீரோ அவர்களை சண்டையிட்டுக் கொண்டே இருப்பான். அந்த சிறுவன் மட்டும் எப்படியாவது தப்பி போக செய்து கொண்டிருப்பான். ஆனால் டிராகுலா அந்த சிறுவனை பிடித்துவிடும்.
அப்போது அந்த சிறுவன் சொல்வான், நான் இசையமைத்ததால் தான் நீ இங்கே வந்தாய், என்னால் உன்னை இசையமைத்து அழிக்கவும் முடியும் என்று கூறுவான். டிராகுலா சிரித்துக் கொண்டே, இது உன் ஊரில் உங்களை இப்படி சொல்லி வெளியே எங்கேயும் போக முடியாதபடி செய்த ஏமாற்று வேலை என்று சொல்லி அந்த இசையால் ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிய வைப்பான். இறுதியில் தான் அந்த சிறுவன் எந்த ஒரு மாய சக்தியும் கிடையாது என்று உணர்வான். இறுதியில் எந்த கிட்டாரை வைத்து இத்தனை காலம் கதை ஓட்டினார்களோ அதே கிட்டாரை வைத்து டிராகுலா கழுத்தில் ஒரு போடு போடுவான். அதில் உள்ள பிளேடு டிராகுலா கழுத்தை பதம் பார்க்கும். அதை டிராகுலா சரி செய்வதற்குள் பொழுது விடிந்துவிடும். சூரிய ஒளி பட்டவுடன் ஒவ்வொரு டிராகுலாவும் எரிந்து சாம்பலாகிவிடும். இறுதியாக தலைவன் டிராகுலாவும் எரிந்து விடுவான். உடைந்த கிடாரையுடன் அந்த சிறுவனை ஊருக்கு அனுப்பி விடுவார் ஹீரோ. உடைந்த கிட்டாரை ஊருக்கு கொண்டு வந்த சிறுவன் தந்தையிடம் நடந்ததை கூறுவான். அவர் தந்தைக்குத்தான் கிட்டாரை பற்றி ஏற்கனவே தெரியும் என்றாலும் இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே, இந்த கிட்டார் இசை இறைவனையும் சாத்தானையும் ரசிக்க வைக்கும் என்று கூறிதான் வாழ வேண்டும், அதுதான் நமக்கு நல்லது என்று கூறுவார். இறுதியில் ஹீரோ அந்த இடத்தை விற்ற வெள்ளைக்காரர்கள் அவர்களுக்கு டிராகுலா மேட்டர் தெரிந்துதான் இந்த இடத்தை விற்றார்களா என்பதை தெரிந்து கொள்ள தன்னுடைய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு காத்திருப்பான். அவன் நினைத்தது போலவே சிறிது நேரத்தில் அந்த வெள்ளைக்காரன் அவனின் சகாத்துடன் அங்கு வந்து, யாரும் இங்கே இல்லாத கருப்பர் மக்கள் யாரும் இல்லாததை பார்த்து, முட்டாள் கருப்பர்கள், அவர்கள் நம் ஊரில் நம் வெள்ளைகளை ஏமாற்றி கொண்டு வந்த பணத்தை அனைத்தையும் இருந்து அவர்களையும் இழந்து நினைத்துக் கொண்டிருப்பான். அப்போது வெளிவரும் ஹீரோ, உண்மை தெரிந்தே இது டிராகுலா சுற்றும் ஏரியா என்று தெரிந்தே என்னை ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கருப்பர் மக்கள் உன்னால் இழந்த என கூறி நடந்ததை நினைத்துக் கொண்டே அவர்கள் அனைவரையும் கொண்டு குவிப்பான். இதுதான் சின்ன திரைப்படத்தின் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை போல பல கதைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நோட்டிபிகேஷனை ஓபன் செய்யுங்கள். அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு வருவது தெரியும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.